அற்புதமான ஒரு தலைப்பு, அற்புதமான ஒரு நடுவர். தூத்துக்குடியிலிருந்து வந்த நடன சிகாமணி எதிரணி தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவங்க அக்கா கொடுத்த நகையில தான் அவர் இந்தியாவுக்கே ஜனாதிபதி ஆனார். நடுவர் அவர்களே, அவரை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றளவும் தன் சகோதரனுக்காக தன் நகையை கழட்டி கொடுக்க எத்தனையோ சகோதரிகள் தயாராயிருக்கிறார்கள். எத்தனை சகோதரர்கள் அப்துல் கலாமாய் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. யார்கிட்ட கடின உழைப்பு இருந்ததோ அவர் தாங்க ஜனாதிபதி ஆனாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மெத்த வாங்கினமே தூக்கத்தை வாங்கினீங்களா? நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அண்ணாமலைன்னு ஒரு படம், அவர் பாட்டுக்கு உழைப்பாளியா இருப்பாரு, பால் கறந்து வித்துக்கிட்டு இருப்பாரு, நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. அவர் என்னைக்கு பணத்தோட வாழ்றாரோ அன்னைக்கு அவரோட நிம்மதி, தூக்கம் எல்லாமே போச்சு. எவ்வளவு அழகா சொல்லியிருந்தாங்க. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தால் கண்ணில் தூக்கம் சொக்குமே, அது அந்த காலமே. மெத்தை விரித்து சுத்த பன்னீர் தெளித்து கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலம். நீங்க பச்சை சட்டையை போட்டு வரும்போதே நினைச்சேன் பச்சை பச்சையா போய் தான் சொல்லுவீங்கன்னு. படிச்சவன் வெறும் பாடம் தான் நடத்துறான், பணம் வச்சிருக்கிறவன் தான் கல்வி நிறுவனங்களே நடத்துறான். ஆமா, ஒத்துக்கிறோம். நாளைக்கே ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க மோடிஜி ஒரு சட்டத்தை போட்டு பணம்லாம் செல்லாதி நின்றுட்டா உங்க பண வள்ளல்கள் எல்லாம் தலையில துண்ட போட்டு போயிடணும். ஆனால் படித்த ஆசிரியர்கள், ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை 4 சுவற்றுக்குள் உருவாக்குகின்ற ஆசிரியர்கள், வழிகாட்டிகளாய் இல்லாமல் வாழ்க்கை காட்டியாய் திகழ்கின்ற ஆசிரியர்கள், அவர்கள் உழைப்பை எவனாலும் சுரண்டவும் முடியாது, அது என்னைக்குமே செல்லாமலும் போகாது. நடுவரவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என் அன்பு சகோதரி சொல்லிட்டு போனாங்க, நந்தினி. அதே தான் நாங்களும் சொல்றோம். பணம் வச்சிருக்கோம், முதல்ல ஒழுங்கா சிந்திக்கவே மாட்டாங்க. வைகை அணையை தெர்மாகோல் போட்டு மூடணும்னு நினைச்ச இவங்க நாளைக்கே சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சை தார்பாய் போட்டு மூட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நடுவர் அவர்களே? ரொம்ப வெயிலா இருக்கு, ஃபுல்லா தமிழ்நாடு முழுவதும் பந்தலை போட்டு விட்டுருவோம்யா அப்படின்ட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க போல இருக்கு. அடுத்து நீங்க எந்த மாநிலத்துல போனாலும் பணத்தை பத்தி பெருமையா பேசிடலாம்யா. உழைப்பாளர் சிலை வச்சிருக்கிற சென்னையில பணம் பணம் பேசுறீங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க ஊர்ல ஒரு கீரை விற்கிற பாட்டி இருந்துச்சுங்க. வெயில் காலம், அது பாட்டுக்கு வெயில்ல வதங்கி போய் உட்காந்து கீரையை வித்துட்டு இருந்துச்சு. நான் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், ஏன் இந்த முதியோர் ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்களே அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்து இருக்கலாம்ல நீன்னு. டேய், சாகர வழக்கும் உழைச்சி சாப்பிடணும்டா, அந்த காசு தான்டா உடம்புல ஒட்டும் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, இந்த நாட்டில் யாராவது ஒழுங்கா சிந்திக்கிறானா? பணம் வச்சிருக்கவே சாகர விவசாயியை காப்பாத்துங்கடான்னா சத்ரபதி சிவாஜிக்கு 3600 கோடியில செலவைக்கிறான். சிவாஜி அழகா கமலஹாசனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. கமலஹாசன் அவர்கள் சொல்லுவார், இதெல்லாம் மாறதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்கு. செத்துப்போ, நான் இருப்பனா? நான் விதை விதைச்சேன், இன்னைக்கு நீ பழம் சாப்பிட்ற, நாளைக்கு உன் மவன் பழம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மவன் சாப்பிடுவான். ஆனா விதை நான் போட்டது. விதை என்பது உழைப்பு, பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை பணம் வச்சிருக்கிற இந்த நாட்டில் ஒழுங்கா போடுறாங்களா? சகோதரி சொன்னாங்க, இந்தியா ஏழை நாடு. இந்தியா ஏழை நாடுலாம் கிடையாது, இந்தியா ஏழைகளாய் காட்டப்படும் நாடு. ஏன்னா ஒருத்தவங்கிட்டே பணம் நிறைய இருக்கு, அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, போடுற திட்டம் எப்படிங்க இருக்கு? வெயில் காலம் விட்டது, ஏசி கோச் 2 எக்ஸ்ட்ரா விடணும், அப்பதான் மக்கள்லாம் சுகமா பயணிக்க முடியும்ன்றான். ஏண்டா, ஏசி கோச்சில் போடுறவனுக்கே நீங்க திட்டத்தை போட்டுட்டு இருந்தா அன்ரிசர்வ்ட் கோச்சில் நசுங்கி செத்துட்டு போயிட்டு இருக்கானே அந்த ஏழைகளுக்கு எப்ப நீங்க திட்டத்தை போடுவீங்க? பேச்சா பேசுறீங்க. அதுவும் எதிரணி தலைவர் டாப் 10 பணக்காரர்கள் என்று திட்டத்தை வகுக்கிறார்கள். எங்கேயாவது டாப் 10 உழைப்பாளிகளை காமிக்கிறாங்களா? அண்ணே, டாப் 10 உழைப்பாளிகளா அவன் இருந்ததுனால தான் டாப் 10 பணக்காரனாவே அவன் மாறினான். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குங்க, பணம் பாதாள வரைக்கும் பாயும். ஆனால் நேர்மையா இருக்க, நேர்மையாய் உழைக்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணும், கடினமா உழைக்கணும், அவ்வளவுதான். எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ உதாரணங்களை காட்டியிருக்காங்க இது வரைக்கும். ஆனா நடுவர் அவர்களே, பேராண்மை அப்படிங்கிற ஒரு படம், அதில் வரக்கூடிய கதாநாயகன் தன்னுடைய மாணவிகளுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பான். அந்த மாணவிகள்லாம் உட்கார்ந்து அவனை கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவன் அழகா சொல்லுவான், ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்கினாங்க, பண்ட மாற்று முறை இருந்தது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பணம்னு ஒன்று வந்தது, பணத்தை கொடுத்து பொருளை வாங்கினான், பொருளை கொடுத்து அதே அளவுக்கு பணத்தை வாங்கினான், அப்பவும் பிரச்சனையே வரல.
என்னைக்கு பணத்தை கொடுத்து அதிகப்படியான பொருளை வாங்கி ஒருத்தனே தேக்கி வச்சுக்கிட்டு டிமாண்டை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த டிமாண்டை வச்சு அதிகமான பணத்தை ஒரே இடத்துல தேக்கி வச்சானோ அன்னைக்கு வந்துச்சுடா இந்த நாட்டில் பிரச்சனைன்னா. கடின உழைப்பு உழைக்கிறீங்களே, எங்க போச்சு உங்க பணம்லாம் கேட்டீங்களே, உங்ககிட்ட தான் இருக்குது, வேற யாருக்கிட்டையும் இல்லை. யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து அன்பு சகோதரி மாதிரியே ஒரு மாணவி எழுந்திருச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னுடைய தந்தை மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் மட்டும் மூலதனம் போடலன்னா உங்க உழைப்பாளிகளுக்கெல்லாம் ஏதியா காசு அப்படின்னு அந்த ஆசிரியர் பார்த்து கேட்கும்போது அவன் அழகா சொல்லுவான், இந்த மேடை உழைப்பினால் உருவாக்கப்பட்டது, என் கையில் இருக்கிற சாக் பீஸ் உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. இந்த மேடையிலேருந்து உழைப்பை கழிச்சிட்டிங்கன்னா வெறும் மரம் தான் மிஞ்சும், இந்த சாப்பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சிட்டிங்கன்னா வெறும் சுண்ணாம்பு கட்டி தான் மிஞ்சும், இந்த கட்டிடத்திலிருந்து உழைப்பை கழித்து விட்டால் வெறும் செங்கல்லும் சிமெண்ட் தான் மிஞ்சும், அந்த செங்கல்ல இருந்து கூட உழைப்பை கழிச்சிட்டிங்கன்னா வெறும் களிமண் தாண்டா மிஞ்சும். இந்த உலகம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தேவை கடின உழைப்பு தான் அவ்வளவு அழகா சொன்னா. நடுவர் அவர்களே, நானும் நிறைவா சொல்றேன், நிறைந்த பணம் இருந்தால் இலையை கூட விலை பேசலாம், கடின உழைப்பிருந்தால் தான் உதயசூரியனாய் ஜொலிக்க முடியும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.